ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் இன்னைக்கு 30/6/2023 வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி. இன்றைக்கி சித்த யோகம். திதி பார்த்தாலேயானால் துவாதசி திதி. இன்றைக்கி ராத்திரி ஒரு 11 மணி வரலும் இருக்குது துவாதசி திதி. அதற்கு பிறகு நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணி வரலும் விசாக நட்சத்திரம். அதற்கு பிறகு அனுஷ நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம், அதாவது 2 ராசிகளில் வர்றது. அதனால் பார்த்தாலும்னா 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகத்தில் வரும். கார்த்தால் ஒரு 8-8:30 மணிக்கு மேலே சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போடுறார். அதற்கு பிறகு விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கார்த்தால 8:30 மணிக்கு மேலே 8:30 மணிக்குள்ளே மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை சில விஷயங்களை அட்டன் பண்ணியே ஆகணும் கம்பல்சன் அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை, அதாவது துவாதசி வேறு இன்றைக்கி ஒரு அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றமும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம். சாதுர்மாசிய ஆரம்பம் அப்படின்னு விரதம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். சாதுர்மாசிய விரதம்னா என்ன அப்படின்னா, இந்த மகான்கள், யதிகள், இல்லைன்னா மடத்தின் அதிபதிகள், துறவிகள் இவெல்லாம் பொதுவாகவே, அதாவது ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச துவாதசி அன்னியிலிருந்து கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரலும், அதாவது 4 மாதம். இந்த 4 மாதம் ஒரே இடத்துலையே அவள் இருந்து அந்த இடத்துல வேத பாராயணங்களும் வேதங்களும் சொல்லி அனுபவித்து இருப்பாள். இதில் அவங்களுக்கு ஆகார நியமனங்கள், ரொம்ப கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது முதல் மாதம் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்றது, 2வது மாதம் வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றது, 3வது மாதம் வெறும் தானியங்கள் மட்டும் சாப்பிட்றது. அந்த மாதிரி ஆகார கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த விரதத்தில். இது பொதுவாக வட இந்தியாவில் அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது. எல்லா மக்களாலேயும், அதாவது சன்னியாசிகள் மட்டும் இல்லாமல் எல்லாரும், அதாவது குடும்பஸ்தர்களாக இருக்கிறவர்களாகவும் கடைபிடிக்கிறது வழக்கம். இங்கே கேரளாலேயும் கடைபிடிக்கிறா. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த மடாதிபதிகள் அவள் கடைபிடிக்கிறா, சன்னியாசிகள் கடைபிடிக்கிறா, குடும்பஸ்தர்கள் கடைபிடிக்கிறது இல்லை. பொதுவாக இந்த காலகட்டத்தில் சாப்பாட்டில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கிறதும், ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுட்டு விரதமாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா இது இந்த 4 மாதமும் மழை காலங்களாக கருதப்படுகிறது. அதனால் அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதில்ல. ஆடி மாதம், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசிக்க, அதாவது ஆடி இதுலேருந்து கார்த்திகை ஏகாதசி வரலும், சுக்லபக்ஷ ஏகாதசி வரலும் இருக்கக்கூடிய இந்த 4 மாதத்தை அவள் வெளியில் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துலையே இருந்து பண்ணுறா. இந்த காலம் மழை காலங்கள்னு வச்சுன்றதுனால வெளியில் எங்கேயும் போகாமல் அங்கேயே வேத பாராயணங்கள்லாம் பண்ணி இருக்கிறது விசேஷம். இது சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு எல்லாராலும் கடைபிடிக்கப்படுறது. இந்த காலகட்டங்களில் பொதுவாக சுப விஷயங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது திருமணங்கள் இதெல்லாம் நார்மலாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதில். அதன் மூலியமாக இந்த ஆவணி மாதத்துலேருந்து, ஆவணி புரட்டாசியில் அவ்வளோவா பண்ண மாட்டா, ஐப்பசி கார்த்திகையில் நிச்சயமாக பண்ணுவாள் கல்யாணம்லாம். இதில் சொல்லியிருக்கிறது சாதுர்மாசிய காலகட்டத்தில் விரத காலகட்டத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் நம்ம இந்த என்ன சொல்கிறது, ஆவணி மாதம், அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் இதெல்லாம் நம்ம நிறைய இது பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இன்றைக்கி 30/6/2023 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும்.
உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் அதில் கொடுத்து சொல்லிடுறேன். உங்களுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை போட்டு உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, அதாவது டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி கணித்து, அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த வகையில் எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கார்த்தால 8 மணிக்கு மேலே பார்த்தலையானால் அனுஷ நட்சத்திரம், அதாவது விசாக நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு வந்துடுறார். அதனால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்ததுனால சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதனால் புதுசாக எந்த ஒரு முயற்சிகளும் வேண்டாம். இருக்கிற வேலையே ஒழுங்காக பார்த்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். சந்திராஷ்டிரமத்துக்காக அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை சொல்லியிருக்கேன். அதை பண்ணுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேனா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய விசேஷம். அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது ரொம்ப பெரிய விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பகவானோட இருக்கார். செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எப்படியும் பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரும். இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் வரும். திடீர் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போட்டு தாயாருக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் ராசிநாதனும் ஆட்சி பரிவர்த்தனை பெற்று உங்களுக்கு சந்திர பகவானும் ஆட்சி கேட்கவே வேண்டாம். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணத்திற்கு நல்ல செய்தி வரும். கண்டிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பேறு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். மிதுன ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த 30ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். எதை நினைத்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதி பெரும் சுபர் யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய வீட்டில் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறதும் 2 பேரும் நீச்சம் அடைஞ்சு போயிருந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை இன்றைக்கி புதுசாக கொடுப்பா. உங்களுக்கு கண்டிப்பாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல. ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன்,
9ஆம் இடத்துல குரு. இதை தவிர வேறு என்ன வேணும்? மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த 30ஆம் தேதி இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் 12ஆம் இடத்துக்கு உண்டான சந்திர பகவானும் 4ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல புதிய பொருள் ஒன்று வந்து சேரும் உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை வணங்கிட்டு ஒரு ஏலக்காய் மாலை போடுறதும், கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி கிடைக்கும். புதிய தொழில் அமையும். புதிய வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையினால் மிகப்பெரிய யோகம். எல்லா முயற்சிகளும் பணத்தில் வந்து நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேடையானால் சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் வந்து சந்திர பகவான் சஞ்சரிக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுறது பெரிய விசேஷம். என்ன பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு க்ஷேமமான விஷயங்கள் நல்லது நடக்கும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்காக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு வந்து ஒரு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இன்றைக்கி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதுனால உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி பரிவர்த்தனையாகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமைன்றதுனால 10-12 ராவு காலத்தில் போய் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் வழக்கு போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி இன்றைக்கி பரிவர்த்தனையாகி 8-12 பரிவர்த்தனை. வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பந்தமாக, வெளிநாட்டு சம்பந்தமாக, வெளியூர் சம்பந்தமாக, வெளிமதத்தினர் சம்பந்தமாக புதிய ஏற்றமான விஷயங்கள் வரும். 8-12 சம்பந்தம் வரும்பொழுது கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வரக்கூடிய, பெரிய அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த 30ஆம் தேதி அமையும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆண் சனியாக இருந்து வக்கரகதியும் அடைஞ்சிட்டார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய சப்தமாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் திடீர் பண யோகம் வரும்.
இதை தவிர வந்து இந்த வாட்டர் கேன் போடுறவா, அதை தவிர வந்து இந்த பேசிக் கிராசரிஸ் விற்கிறவா, வெஜிடபிள்ஸ் விற்கிறவா, இவளுக்கெல்லாம் திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு போய் வெள்தீபம் போட்டுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரத்தில் இருக்கார். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதுவும் வந்து இந்த மைனிங் செக்டாரில் இருக்கிறவங்க, அதுவும் ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஸ்டீலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் செஞ்ச வேலையை வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி இருக்கும். அந்த அங்கீகாரம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை போனஸோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் சீனியர் மூலியமாக நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரும் உள்ளையாரும் தான் எல்லா விதமான கிரகங்களையும் பட்டினவான்னு சொல்லுவாள். ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு கரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல. இன்றைக்கி விசேஷம் என்னென்னா, தனக்காரகன் தனஸ்தானாதிபதி பரிவர்த்தனையில் வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது பெரிய விசேஷம். திடீர் பணம், லக்கு திடீர்னு ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து திடீர்னு பணம் ஏறும். இன்றைக்கி பெரிய ஏற்றமான நாளாக இந்த நாள் 30ஆம் தேதி அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும், கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் நிறம் வச்சுக்கிறது உங்களுடைய பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.